அடாப் ப்ரீமியர் ப்ரோ 2024க்கான அப்டேட் வந்துருச்சு. ஸோ அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பீட்டாவில் இருந்தது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் அதோட ஃபீச்சர்ஸை டெஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம், உண்மையாக ஒர்த்தா இல்லை அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா ஸ்பீட். ஆக்சுவலாக இது லோடிங், அதுக்கப்புறம் இம்போர்ட்டிங், அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் இது பண்ணுறது எல்லாமே ஸ்பீடாக இருக்கும், ஃபாஸ்ட் ரெண்டரிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக ஸ்பீடாக இருக்கா அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த இனிஷியல் லோடிங் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வர மாதிரி இருக்குது, அவ்வளோ ஸ்பீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் நான் வந்து 2023 ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸை லிங்க் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அதுவும் ஆப்வியஸாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ அகெயின் ஒரு ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஒன்றுமே இல்லை, பட் ஸ்டில் இது லோடாக ரொம்ப லேட் ஆகுது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 1080 பிக்சல்ஸில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ப்ரிவ்யூ ஃபுல்லில் வச்சும் ரெசல்யூஷன் ஃபுல்லில் வச்சும் ரெண்டரிங் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ எந்த எஃபெக்ட்ஸுமே யூஸ் பண்ணல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரீமியர் கேலோட வீடியோ பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த லுமெட்ரிக் கலர்ஸில் வந்து நம்ம பண்ணுற சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ட்ரை அவுட் பண்ணி பார்த்துருந்தேன். லுமெட்ரிக் ஸ்கோப்ஸில் நம்ம பண்ணும் பொழுது சேஞ்சஸ் வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. முன்னாடி கொஞ்சம் ஒரு டிலே இருக்கும், பட் ஆனால் இந்த டைமில் ரியல் டைம் அந்த லேட்டன்சின்னு சொல்லுவாங்கள்ல கேமிங்கில், அது மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ரியல் டைமில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இம்போர்ட்டிங் தவிர ஓரளவு ஸ்பீட் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். நான் 2-3 டேஸ் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் என்னால் அவ்வளோ சொல்ல முடியல. பட் ஆனால் ஓரளவு இந்த பொசிஷனிங் இதெல்லாமே கொஞ்சம் ரியல் டைமில் ஸ்பீடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே குட்டி குட்டி ஃபைல்ஸ். நான் 2023 சேவ் பண்ணது வந்து ஒரு பாட்காஸ்ட், 1 hour 15 minutes பாட்காஸ்ட். ஸோ அது லோடாக ஆப்வியஸாக டைம் ஆச்சு. இது வந்து சிம்பிள் ஃபைல், ஒரே ஒரு ஃபைல், எந்த எஃபெக்ட்ஸும் இல்லை, பொசிஷனிங் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஃபர்தராக எப்படி இருக்குன்னு அப்டேட் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது அப்டேட்டாக இவங்க பெருசாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டேக்குங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த இது என்ன பண்ணுதுன்னா, பேசிக்காக உங்களுடைய ஆடியோ நீங்கள் பேசுகிற வீடியோ இருக்குல்ல, ஆடியோ, அதை வந்து டயலாக்னு அதுவாக கேட்டகரைஸ் பண்ணிக்கும். அதே சமயம் உங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, அதை மியூசிக்காக அதுவே ஆட்டோவாக டேக் பண்ணிக்கும். ஆட்டோ டேக்ஸ் தானாக அது வந்து லேபிள் பண்ணிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம மேனுவலாக லேபிள் பண்ணி டைலாக் அகேன்ஸ்டாக டக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆட்டோ டேக்கில் வந்து இது ஆடியோ, இது வாய்ஸு, இது மியூசிக், அது மாதிரி அதுவாக ஐடென்டிஃபை பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஒரு கிளிப்பை இம்போர்ட் பண்ணியும் நான் ட்ரை பண்ணேன். நல்லாவே ஓக்காச்சு. ஃபஸ்ட் ஆடியோ லேயரில் நம்ம பேசுகிற வீடியோவோட டைலாக் இருக்குது. பேசிக்காக டைலாக்னு கேட்டகரைஸ் பண்ணாலும் இது டைலாக் இருக்குது. இது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம எதுவும் டேக் பண்ணலை. பட் இங்கே கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இது எஸ்எஃப்எக்ஸ்னு எடுத்திருக்கு. ஸோ ஆட்டோ டேக்லேயும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. ஸோ மேபி இதில் ஆடியோ எதுவும் பேசுகிறது இல்லைங்கிறனால எஸ்எஃப்எக்ஸ்னு எடுத்துக்கிச்சா என்னன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 15 seconds அது மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா மியூசிக்னு கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ணிருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா எஸ்எஃப்எக்ஸ்னு எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம அதனால் வேறு ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இந்த ஆடியோ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைலாக்னு வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இது மாதிரி இதுவாக ஆட்டோவாக டேக் பண்ணிக்கும். ஸோ டக்கிங்க்கு ஒரு ஸ்டெப் பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதில் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டேகிங்கிறது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்குது. பேசிக்காக இது தான் ஆட்டோ டேக்கிங்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் டைமெல்லாம் பெருசாக சேவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. மூணாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக ஃபோட்டோஷாப்பு, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ இந்த மீம்ஸ்லலாம் வரும்போது முக்கியமான ஒரு மீமாக வர்றது வந்து கிராஷ், ஆக்சிடென்டல் கிராஷ். அது எப்போ ஆகும், எப்படி ஆகும்னு தெரியாது. அதுலேருந்து சேவ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஆட்டோ சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக நம்மளோட ப்ரிஃபரன்ஸில் போனோம்னா நம்மளுக்கு ஆட்டோ சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம டைமிங் செட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் ஆட்டோ சேவில் நான் 2 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 1 மினிட் வச்சுக்கலாம், 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் கூட வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்க லாஸ்ட்டு 2 மினிட்ஸ்க்கான ஃபைலை சேவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி யூஸ் ஆகும்னா லைக் ஆட்டோமேட்டிக்காக க்ராஷ் ஆகும்போது நம்ம இதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சேவ் பண்ண ஃபைலை நம்ம ரீஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுலேயே இன்னொரு அட்வான்ஸ்டாக என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா, க்ராஷ் ஆன ஃபைலை மறுபடியும் லைக் இப்போ ப்ரீமியர் ப்ரோ க்ராஷ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணும்பொழுது கீழே ஒரு சின்ன டேக் மாதிரி வரும், ரீஓப்பன் லாஸ்ட் ப்ராஜெக்ட் அது மாதிரி. ஸோ அது மூலிமா என்ன பண்ணலான்னா, நீங்கள் எங்கே லெஃப்ட் பண்ணிங்களோ லைக் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 1 மினிட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த 1 மினிட்டான ஒர்க்கு அந்த பர்டிகுலர் இதில் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை ரீஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண மூலயமா எங்கே மிஸ் அவுட் பண்ணமோ அதிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். கண்டிப்பாக ஒருத்தான ஒரு அப்டேட்டு. அடுத்தது வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் எடிட்டிங். இது எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஏன்னா இது லைக் பாட்காஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, பாட்காஸ்ட் எடிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளும் நிறைய பாட்காஸ்ட் இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த மைக்கெலாம் வாங்கியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணுதுன்னா லைக் ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸு இல்லைனா அதை ஒரு சென்டென்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மாதிரியெல்லாம் லைக் தேவையில்லாமல் நிறையா டைம் கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி இதை கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேசிக்காக ஆட்டோபாட் அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து பெய்டு. ஸோ அதுவும் இது மாதிரி லைக் நம்மளுக்கு தேவையில்லாத அன்வான்ட் பார்ட்ஸை கட் பண்ணி பாட்காஸ்ட்டையே எடிட் பண்ணி ஒரு ரஃப் எடிட் கொடுத்துரும். ஸோ நம்ம பே பண்ணி வாங்க முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது லைக் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரது உண்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து இந்த சென்டென்ஸில் லைக் இந்த வீடியோவில் வந்து இஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தை வேணான்னா நான் இஸ்ஸை செலக்ட் பண்ணேன்னா ஸோ எத்தனை இஸ் இருக்குதுன்னு காட்டும். ஸோ 6 இருக்குது. டெலீட் கொடுக்குறேன். ஸோ டெலீட் ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம்லைனில் இருந்த இஸ் எல்லாமே டெலீட் ஆகிருச்சு. ஸோ டெலீட் ஆகி நம்மளுக்கு தனித்தனி ஆடியோ ஃபைல்ஸாக வந்துருச்சு. ட்ரிம் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ டெக்ஸ்ட் பேஸ்ட் எடிட்டிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இன்னும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடாபோட என்ஹான்ஸ். அடாப் பாட்காஸ்ட் வெப்சைட்டில் போய் ஆடியோ நாய்ஸ் ரிமூவல் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து லைக் பீட்டாவில் இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கு. மேபி அடுத்த அப்டேட்டில் வரும், கண்டிப்பாக 2024 வரும். ஸோ எசென்ஷியல் சவுண்ட் பேனல் இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன் வரும், என்ஹான்ஸ்னு சொல்லி. ஸோ நீங்கள் பேசிக்காக ஆடியோ ட்ராக் செலக்ட் பண்ணும்பொழுது, பர்டிகுலராக டைலாக் செலக்ட் பண்ணும்பொழுது இங்கே என்ஹான்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ இது கரண்ட்டாக பீட்டாலே இருக்குது. லைக் ப்ரீமியர் ப்ரோ பீட்டாவில் 25 அந்த வெர்ஷனில் பீட்டாவில் இருக்குது. நான் டெஸ்ட் அவுட் பண்ணேன். வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணும்பொழுது அதில் ஒரு நாய்ஸ் ரிமூவலில் ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்குது. பட் ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு கூலான விஷயம் என்னென்னா, இதில் ஒரு ஸ்லைடர் இருக்கும். இந்த ஸ்லைடரில் இதில் ஒரு ஸ்லைடர் இருக்கும். ஸோ இதில் வந்து லைக் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரிஜினல் இது எவ்வளோ இருக்கணும், லைக் ஃபுல்லாக நாய்ஸ் ரிமூவ் பண்ணலாம், ஃபுல் பர்சன்டேஜ் தரலாம். கொஞ்சம் 50-50னா அப்படியே கொஞ்சம் ஸ்லைடர் ட்ராக் பண்ண அந்த ஒரிஜினல் குவாலிட்டிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ஹான்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு ஃபேக்ட் என்னென்னா, ஆடாசிட்டியில் போய் நீங்கள் அந்த நாய்ஸ் ரிமூவல் பண்ணீங்கள, ஸோ அப்படி பண்ணும்பொழுது அந்த வாய்ஸோட ஒரிஜினாலிட்டி இருக்கும். பட் ஆனால் இங்கே வாய்ஸோட ஒரிஜினாலிட்டி வந்து மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் என் வாய்ஸ்லேயே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மெஷின் வாய்ஸ் ஆட் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இது ஓகே தான், லைக் ஃபஸ்ட் ஸ்டேஜில் இது ஃபைன் தான். ஸோ அதுக்கப்புறம் லைக் நான் ஒரு ஃபீச்சர் பார்த்தேன் வீடியோவில். என்னென்னா, ஒருத்தங்க வந்து கோட் போட்டு நடந்து வருவாங்க. லைட்டிங்னால அவங்களோட ஃபேஸில் ஷேடோஸ் வரும், லைட்டிங் வரும், எல்லாமே வரும். ஸோ அப்படி வரப்போ லைக் அவங்க கிட்ட டை இருக்காது. ஸோ அந்த டைக்கு வந்து செலக்ட் பண்ணி ஜென்ரேட்டிவ் ஃபில்லில் டைன்னு கொடுப்பாங்க. டையோட பிளேஸ்மெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க நடந்து வரும்போது அந்த வீடியோவோட லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதோட டைலையும் லைட்டிங் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ யூஸ்வலாக ஜென்ரேட்டிவ் ஃபில் வந்தப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ நல்லா இருந்தது, நிறைய டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ குறிப்பாக அது பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் நடந்தது. ஃபோட்டோவில் பண்ணுறதும் ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். பட் ஆனால் ஃபோட்டோங்கிறது யூஸ்வலாக சிங்கிள் ஃப்ரேம் தான். பட் ஆனால் வீடியோங்கிறது லைக் ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம போய் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒர்க் பண்ணோம்னா அது வந்து சத்தியமாக ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அது மாதிரியெல்லாம் பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ வந்து ஜெனரேட்டிவ் ஃபில் அந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ண முடியுது தாண்டி அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ராக் டவுன் பண்ணி தருது. ஸோ அது அவங்களோட டெமோ வீடியோ தான், நல்லா இருந்தது.
அந்த ஃபீச்சர் வந்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். லைக் ஓவரால் இந்த 2024 பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக எதுவுமே தோணல. ஓகேஷான அப்டேட்டு. டெக்ஸ்ட் பேஸ் எடிட்டிங் லாஸ்ட் டைம் பீட்டாலே இருந்தது. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் என்ஹான்ஸ் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அதுவும் ஸ்டில் இன்னும் பீட்டாவில் தான் இருக்குது. ஜெனரேட்டிவ் ஃபில்காக தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இமேஜில் வரும்போது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப இருந்தது. ஸோ வீடியோவில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. 24 வருமாங்கிறது தான் என் டவுட்டு. ஏன்னா 25 கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ப்ரீமியர் ப்ரோ 2024 பற்றி இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு எதுவும் தாட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். இனிமேல் இந்த சேனலில் வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடான வீடியோஸும் அப்லோட் செய்யப்படும். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.